மொத்தமே ஒரு 10 சொல்லிட்டா 10 மொத்தமே ஓகேவா. நீ ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக வந்து ஃபஸ்ட்டு போன உடனே நான் சொல்கிறேன் இது பண்ணுவோம் கண்டிப்பாக ஃப்ரீ பண்ணுறதுக்காக ஒரு 5 மணி பண்ணியே ஆகணும் ஓகேவா. அதுக்கப்புறம் 1 to 1 ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக பண்ணுறது. அதுக்கப்புறம் சொல்கிறது ஓகேவா. நெக்ஸ்ட்டு உனக்கு எல்லாமே இந்த சைடில் எது ஸ்ட்ரெச் ஆகுதோ எல்லாமே பண்ணலாம். இதை கூட பண்ணலாம். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். செம்ம பேக் இதை பிடிக்கணும். ஆனால் பிடிக்கிறது வந்து இந்த ஃப்ளோரை டச் ஆகும். உங்களுக்கு ஃபஸ்ட் டச் ஆகும், இங்கே டச் ஆகும். லெக் எந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணணும்? நார்மல் நிற்கிற மாதிரி முடிஞ்சால் அந்த ஸ்விங் கூட போகலாம். எப்போலாம் தெரியுமா? ஆமாம். அது கண்டிப்பாக கம்பல்சரி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது மெயின் எங்கிட்டு இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான். இதை ஏன் ஸ்டிச் பண்ண சொல்கிறேன்னா உங்களுக்கு பிடிக்கும். இதை ஸ்டிச் பண்ணோன்னா உங்களுக்கு இழுத்து பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் இது பண்ணிட்டு இதை பண்ண சொல்கிறேன் ஃப்ரீ பண்ணுறதுக்காக ஓகேவா. எப்போ இருப்பாங்க ஹேண்ட் ஷேக்கிங்னா உங்களுக்கு கொஞ்சம் சும்மா ஃப்ரீயாக இருக்கும்போது இது இது ஆப்போசிட்டாக ட்ரை பண்ணால் பண்ணு ஓகேவா. இதெல்லாம் முடிச்சா இது வரையும் ஸ்டாண்டிங் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த ரொட்டேஷன் ஃபுல் ரொட்டேஷன் 8 ரொட்டேஷன் எல்லாம் பண்ணிக்கோ ஃப்ரீயாக இருக்கும்போது. நெக்ஸ்ட்டு நீ என்ன பண்ணும்போது எடுத்த உடனே ஃபஸ்ட்டு நீ ஸ்டொமக்குன்னு சொல்லிட்டு போகும்போது ஃபஸ்ட் எக்ஸசைஸ் தான் பண்ணணும். நிறுத்தணும் ஒரு நாள் இப்படி இருந்ததுன்னா இல்லை படுத்துக்கண்ணா இப்படியே 10 ரவுண்ட் 10 ரவுண்ட் வரைக்கும் இருக்குது. எடுத்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போக போக பக்காவாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இது ஓகேவா. லைட்டாக லெக் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஸ்டிச்சு இது பண்ணிக்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி தட்டு தருவாய் கூட இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை தான். கரெக்டாக நீ ஏறணும். இப்படி கூட இருக்கலாம், இப்படி கூட இருக்கலாம் டிகிரியில் ஓகேவா. இதெல்லாம் இஷ்டமாக போட்டியா. அதுக்கப்புறம் செஸ் லெவல் மட்டும் வெறும் செஸ் லெவல் ஓகேவா. முடிஞ்சால் லாஸ்ட்டாக ஒன்றும் கொடுக்குறேன் செஸ் கீழே இருக்காங்க ஓகேவா. அதுக்கப்புறம் பிளாங்க் ஓகேவா. இது கண்டிப்பாக நீ பண்ணி தான் ஆகும் தலையிருக்கு. அதுக்கப்புறம் முடிஞ்ச அந்த இந்த ஸ்டெச்லாம் இதே பண்ண போகும். பிளாங்க் எவ்வளோ நிற்க முடியும்னு பாரு ஓகேவா. நின்றுட்டு முடிஞ்ச ஒரு 5 நிமிஷம் மட்டும் அடிச்சுக்கோ. ரொம்ப ரிலாக்ஸாக ஃபுல்லாக படுத்துட்டு திருப்பி வச்சுக்கோ. அவ்வளோதான் ரிலாக்ஸ்.